நீங்க சுகர் பேஷண்டா இருந்து உங்களுக்கு காலுடைய பாதை எரிச்சல் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது வெறும் பிளட்ல இருக்க அதிகமான சுகர் வேல்யூஸால மட்டும் இல்லை, டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனான டயபெட்டிக் நியூரோபதினால தான் இந்த மாதிரியான பாதை எரிச்சல் வரும். ரத்தத்துல அதிகமா இருக்கிற சுகர் நாளடைவுல நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது என்ன பண்ணும்னா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு தேவையான நியூட்ரிஷனையும் பிளட் ஃப்ளோவையும் கம்மி பண்ணும். அப்படி ஆகும்போது நம்ம நரம்பு மண்டலம் ரொம்ப அப்நார்மலான சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் சென்சரி நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால பாதை எரிச்சல், கால் மரத்து போறது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான டிங்கிங் சென்சேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். லேட்டர் ஸ்டேஜஸ்ல மோட்டார் நர்வ் அஃபெக்ட் ஆகி காலில் பேலன்ஸ் இருக்காது அண்ட் உங்க கால் ரொம்ப வீக்காகவும் ஆகும். ரொம்பவே சிம்பிளா டயாபெட்டிக் சாக்ஸ் யூஸ் பண்றது மூலமா இந்த எரிச்சலை கம்மி பண்ணலாம். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வெறுங்காலில் நடக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு எல்லா நேரமும் ஒரு செப்பலோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு சாக்ஸோ யூஸ் பண்ணலாம். இந்த பாதை எரிச்சல் தொந்தரவு ஏர்லி ஸ்டேஜஸ்லயே கம்ப்ளீட்டா ரிவர்சிபிள். பட் ஒரு கட்டத்தை தாண்டி நர்வ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதை சரி பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமா இந்த கண்டிஷனை ஸ்டாப் பண்ணலாம்.